நம்ம முகவரி ஷோவோட பொங்கல் ஸ்பெஷலாக ஒரு பாரம்பரிய கலை பற்றி தான் பார்க்க போகிறோம். பாரம்பரிய கலையா? கலையில் நிறையா இருக்கு. நீ எந்த கலையை சொல்கிற? இசைகளின் மூத்த இசை அப்படின்னு சொல்லுவாங்க. இசைகளின் மூத்த இசைனா நம்ம பறை இசை தானே, நம்ம தமிழர்களுடைய பாரம்பரிய கலை. எஸ், இந்த பாரம்பரிய கலைஞர்களோட தான் நம்ம இன்னைக்கு நம்ம இந்த பொங்கல் டேவை வந்து அவங்க கூட தான் ஸ்பெண்ட் பண்ணி ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணி கழிக்க போகிறோம். ஸோ நம்ம அவங்க கூட போய் இன்னைக்கு டேவை செலிப்ரேட் பண்ணலாம். நவீன், நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்ல சார் பற்றி, இவங்க தான். இவங்களுடைய பேர் என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம்ண்ணா. வணக்கம். வணக்கம். உங்களுடைய பெயர்னா? என்ன பேர் முத்தமிழ் பாரதி. இல்லடா, பேரில் கூட தமிழ் இருக்குதே. ஓகே, சொல்லுங்கள். நான் வந்து இங்கே 3 ஆண்டுகளாக வந்து சென்னை நிமிரு கலையகத்தில் பறையை வந்து முழுமையாக கற்றுக்கிட்டு இப்போ வந்து பயிற்றுனராக இருக்கிறேன். சென்னையில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 60 மாணவர்கள் இருக்காங்க. இது இல்லாமல் 2 பள்ளிகளுக்கு வந்து போய் சொல்லி கொடுத்துட்ருக்குறோம். ஓகே, இப்போது உங்களுக்கு இதுதான் ஜாபேவா இல்லைனா? இல்லை, நான் வந்து பிடெக் பயோடெக்னாலஜி முடிச்சுட்டு இங்கே தனியார் கம்பெனியில் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறேன். சனி ஞாயிறு வந்து பறைக்காண்டி என்னை தயார்படுத்தி பறைக்காண்டி நான் இயங்கிக்கிட்டு இருக்கேன். ஓகே, எப்படி உங்களுக்கு இந்த பறை கலையை பற்றி கற்றுக்கணும் அப்படின்னு ஆர்வம் எப்படி வந்தது? ஆர்வம் அப்படின்னு சொல்ல முடியாது, இது ஒரு ஈடுபாடுன்னு சொல்லிக்கலாம். இப்போ எங்கள் ஊர்லேயும் பறை அடிக்கிறவங்களாம் இருக்காங்க. அவங்களாம் அங்கேயும் சரி இங்கேயும் சரி எல்லாருமே கருப்பு உடை அணிஞ்சிருக்காங்க. ஆனால் நம்ம பாரம்பரிய உடை வந்து வேஷ்டி சட்டை அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. எதனால கருப்பு உடை அணிகிறாங்க அப்படின்னு கேட்டனால சொல்கிறேன். இப்போ நம்ம இந்திய சமூகத்தில் பார்த்தீங்கன்னா வந்து சட்டை அணிகிறதே ஒரு மிகப்பெரிய போராட்டமாக இருந்துச்சு. தோல் சீலைக்கே வந்து வரி விதித்த காலங்கள்லாம் இருந்திருக்கு, உங்களுக்கே தெரியும். அதையும் தாண்டி நாங்கள் வந்து சட்டை அணிகிறோம் அதுவும் பறை கையில் எடுத்துக்கிட்டு சட்டை அணிகிறோம் அப்படின்னா அது ஒரு வகையான புரட்சி மாதிரி தான். அதுவும் கருப்பு கலர் கருப்பு நிற உடை அடைகிறோம். அடுத்து வந்து பேண்ட் பார்த்திங்கன்னா ஜீன்ஸ். மேக்ஸிமம் நம்ம இப்போ இருக்க நவீன யுகத்தில் வந்து ஜீன்ஸ் வந்து அது ஒரு தினமும் பயன்படுத்துகிற ஒரு ஆடையாக மாறிடுச்சு. அதனால் ஜீன்ஸ். ப்ளூ கலர் பார்த்திங்கன்னா வந்து அம்பேத்கர் அவங்களுடைய கொள்கைகளை வந்து முன்வைக்க தலித்தியத்துக்கு எதிரான, அடக்குமுறைக்கு எதிரான ஒரு குறியீடாக இருக்கனால அதை பயன்படுத்திகிட்டு இருக்கிறோம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சிவப்பு நிற காலணி. ஷூ தான் வந்து இப்போ வந்து ஒரு சில கலைகள் பார்த்திங்கன்னா வந்து செருப்பு போட்டு வாசிக்கக்கூடாது. இன்னும் சில ஊர்களில் பார்த்திங்கன்னா செருப்பு போட்டு நடக்கக்கூடாதுன்னே ஒரு சம்பிரதாயங்கள்லாம் இருந்தது. அதை உடைக்கிறதுக்காண்டி நான் மேலே தான் ஏறுவேன், அதுவும் ஷூ போட்டு ஏறுவேன், ஷூக்கு மேலே சலங்கை கட்டிட்டு ஏறுவேன் அப்படிங்கிற ஒரு 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 முற்போக்கு தனத்தை வந்து ஊக்குவிக்கிறதுக்காண்டி தான் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கோம். சலங்கை கட்டி இருக்கவங்க நிறைய இடத்துல சலங்கை அஞ்சலினே சொல்லிட்டு வைப்பாங்க. சலங்கை வந்து புனிதமாக கருதுவாங்க. இங்கே வந்து எதுவுமே புனிதம் கிடையாது, எல்லாமே சமநிலை தான், எல்லாமே சமதளம் தான். அதை நிலைநிறுத்துறதுக்காண்டி நிமிரு கலையகம் வந்து இந்த ஒரு கோட்பாடை வச்சுருக்காங்க. ஷூ வந்து சிவப்பு நிறம் வந்து பொது உடைமை தத்துவத்தை வந்து நிலைநிறுத்துறதுக்காண்டி நாங்கள் ஷூ போட்டிருக்கோம். இதுதான் எங்கே போனாலும் இதுதான் எங்களுடைய உடை. சரிண்ணா, இந்த கலையகம் தோன்றி எவ்வளோ நாள் ஆகுது? கலையகம் வந்து 2011 வந்து கோயம்புத்தூரில் தான் முதலாக வந்து தோன்றது. அங்கே இருக்க மாணவர்கள், கல்லூரி பயின்ற மாணவர்கள், அப்புறம் வந்து எங்களோட ஆசன் சக்தி, அவங்க எல்லாருமே இணைந்து நிமிரு கலையகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கலையகத்தை கட்டமைச்சாங்க. கலையகத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு சில கோட்பாடுகள்லாம் இருக்குது. சாதி, சாமி, சாவு 3ற்கும் பறை சேர்க்க மாட்டோம். தனி மனித ஒழுக்கமின்றி பறை சேர்க்க மாட்டோம். பணத்திற்கோ பறையை இழிவு செய்யும் இடங்களிலோ பறை சேர்க்க மாட்டோம். பறையை மக்களுக்கும் சமுதாயத்துக்கும் பயன்படுத்துவோம். ஏன் இந்த 4 கொள்கையை வச்சோன்னா, சாதி, சாமி, சாவு உங்களுக்கு கேட்டோன்னே வித்தியாசமாக இருந்திருக்கு. ஏன் வந்து சாவுக்கு ஏன் அடிக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு. ஏன்னா சாவுக்கான பறைன்னு சொல்லி தான் சாவு பறைன்னு தான் சொல்லுவாங்க. ஸோ அது கிடையாது, சாவுக்கானதே கிடையாது. இது வந்து கருவி தான் வந்து பறை. அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா வந்து மருத்துவர்கள் இருக்க மாட்டாங்க. ஸோ வந்து என்ன பண்ணுவாங்க, பறை அடித்து ஆடாதவங்க வந்து யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ வந்து அந்த காலத்தில் வந்து ரொம்ப முடியாமல் இருப்பாங்க. அவங்கள வந்து இப்படி உயிரோடு இருக்காங்களா, கோமா ஸ்டேஜ்லாம் போவாங்க. ஸோ அதெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறது, அந்த ஒரு விஷயத்துக்கு வந்து பறையை வந்து காது கிட்ட அடித்து ரொம்ப நேரம் அடித்து அப்பையும் எந்திரிக்கலைனா தான் அவங்க வந்து
இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி உறுதிப்படுத்துவாங்க. அது போக போக பிற்காலத்தில் வந்து அந்த பறை எங்கெல்லாம் சவுண்டு கேட்குதோ அது கண்டினியூஸாக வந்து அது பயணிச்சுட்டு போகும்போது ஒரு இடத்துல வந்து பறை வச்சுட்டு அவங்க உண்மையிலே இறந்துட்டாங்கன்னா அந்த பறை அடிச்சிட்டாங்கப்பா இறந்துட்டாங்கப்பா அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி வந்து ஒடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ பறை எங்கெங்கெல்லாம் அடிக்கிறாங்க அது சாவு அப்படிங்கிற மாதிரி வந்துருச்சு. அதுக்கப்புறம் பிற்காலத்தில் வந்த மூத்த கலைஞர்களாகட்டும் மரபு கலைஞர்களாகட்டும் அதெல்லாம் உடச்சி நிறைய அரசியல் மேடைகள் சில விழாக்கள் எல்லாம் வந்து கோவில் திருவிழாக்கள் அந்த மாதிரி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் சாமிக்கு ஏன் அடிக்க மாட்டோம் அப்படின்னா இன்னமும் வந்து ஊர்கள்லாம் பார்த்திங்கன்னா சாமியின் பேரில் திருவிழாக்களின் பேரில் தான் வந்து கலவரங்கள்லாம் நடக்கும். பார்த்திங்கன்னா தேர் இழுக்க மாட்டாங்க, அந்த 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 சமூகத்தினர் வராங்க இவங்க வரலைன்னு சொல்லிட்டு. ஸோ அங்கேயும் ஒடுக்குமுறைகள் இன்னும் இருக்குது. ஒடுக்குமுறைகள் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கே நம்ம போய் பறை எடுத்து வாசித்தா அது வந்து ஒரு முற்போக்குத்தனமாக இருக்காது. அதனால் எங்கள் கலையகத்திலேருந்து போகிறவங்க யாரும் கோவில் திருவிழாக்களில் வாசிக்கல. சாதி கூட்டம் இன்னமும் வந்து பறையை வந்து சாதியின் பேரில் தான் ஒடுக்குறாங்க. யார் ஒருத்தவங்க பறை எடுத்தாங்களோ எந்த சமூகத்தை சேர்ந்தவங்க பறை எடுத்தாலும் அவங்க இந்த சமூகம் தான்ப்பா அப்படிங்கிற ஒரு ஒரு புரிதல் வந்து அவங்களாவே தோன்றும். அவங்க வந்து வேறு சமூகமாக கூட இருப்பாங்க, ஆனால் வந்து இவங்க இந்த சமூகம் தான்ப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு அவங்க நினச்சிக்கிறாங்க. அந்த மைண்ட் செட் போக்குறதுக்காண்டி எந்த வித சாதி அமைப்புகளுக்கோ எந்த சாதிய தலைவர்களுக்கோ அவங்க சாதியை முன்னிறுத்த தலைவர்களுக்கோ பறை வந்து வாசிக்கிறது இல்லை. தனி மனித ஒழுக்கமின்றி நாங்கள் வந்து எங்களுக்கு வந்து இந்த சிகரெட் பிடிச்சிட்டோ இல்லை வந்து மதுபானமாக இருந்துட்டோ பறை சிக்க மாட்டோம். ஏன்னா வந்து அது பண்ணுறனால தான் வந்து பறையை வந்து இன்னமும் வந்து மக்கள் வந்து வெகுஜன மக்கள் வந்து கொண்டு போக மாட்டேங்கிறாங்க. ஸோ வந்து அந்த ஒரு விஷயத்துக்கு அப்புறம் வந்து பணத்திற்கு நாங்கள் வந்து பறை வாசிக்க மாட்டோம். நாங்கள் பறையை தான் முதன்மைப்படுத்துகிறோம், பணத்தை வந்து அந்த இடத்துல முதன்மைப்படுத்துறது கிடையாது. இவ்வளோ நேரம் பறையை பற்றி அதோட வரலாறுல ஆரம்பித்து பயங்கரமாக சொல்லிட்டீங்க. ஆனால் கேட்குறப்பயே ரொம்ப ஆர்வமே போச்சு. அப்படியே அடித்து காட்டினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆட ஆரம்பிச்சிருவோம். கண்டிப்பாக இந்த பொங்கலுக்கு வந்து கேப்டன் தொலைக்காட்சி மக்களுக்கும் சரி தமிழக மக்களுக்கும் சரி நம்ம நிமிர்வு கலையகத்தின் சார்பாக வந்து பறை வந்து நாங்கள் பரிசாக தரோம். கண்டிப்பாக பார்த்து அடிங்க. அப்படியே ஒரு 2 பீட்டை மட்டும் போடுங்க. கேட்கும்போதே அப்படியே ஆடணும் போல இருக்குது. அங்கே எல்லாருமே பயிற்சி எடுத்துட்டு இருப்பாங்கல்ல? பயிற்சி எடுத்துட்டு இருப்பாங்க. நம்ம பயிற்சியில் போய் பார்க்கலாமா? இப்போ பசங்க எங்களுக்கு அப்படியே அடிக்க சொல்லி கொடுங்கண்ணே. கண்டிப்பாக யார் வேணா கற்றுக்கலான்னு சொல்லிட்டேன், உங்களுக்கு கற்றுத்தரோம். அடிக்கிறோம், ஆடுறோம். உலக பொது இசை பறை ஓங்கி ஒலிக்கட்டும் உழைக்கும் மக்களின் விடுதலைக்காய். எங்கள் பறை முழக்கம் சாவிற்கானதல்ல, மக்களின் வாழ்விற்கானது. ஓங்கி அடிப்பதில் கிரியட்டும் பறைகள் அல்ல, சுய சாதிய பெருமை பேசுவோரின் முகத்திரைகள். தமிழர் வெறும் பெருமை பேசுவோர் வீட்டில் மாட்ட தயங்கிய பறை எங்கள் தோள்களில் நாளைய விடுதலைக்காய். மானமும் அறிவும் மனிதர்க்கு அழகு என்கிற பகுத்தறிவு தந்தை பெரியாரின் வரிகளாய், சாதிதான் சமூகம் என்றால் வீசும் காற்றிலும் விஷம் பரவட்டும் என்கிற பழனி பாரதியின் வரிகளாய், பெண் விடுதலை இல்லையேல் இம்மண் விடுதலை இல்லை என்கிற பேரகு பிரபாகரின் வரிகளாய், இம்மண்ணிற்கும் இம்மக்களுக்கும் சமநீதி கேட்டு போராடும் போராளிகளுக்கும் முழங்கட்டும் எங்கள் போர்ப்பறை முழக்கம்.
வந்து பறையை தான் வந்து தொழிலாக பண்ணுறாங்களா இல்லை அவங்க வேறு ஏதாவது ஒர்க் பண்ணுறாங்க? இல்லை இங்கே எங்ககிட்ட பறை கற்றுக்கிட்டு வந்தவங்க எல்லாருமே பெரும்பாலும் வந்து வேலை பார்க்குறாங்க, ஐடி துறையில் வேலை பார்க்குறாங்க, சொந்தமாக தொழில் நடத்திட்டு இருக்கிறாங்க, விவசாயம் பண்ணுறாங்க. மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள், பள்ளி மாணவர்கள், அப்புறம் சொந்தமாக வந்து அவங்களோட கலைகள், சிலம்பமாகட்டும், கலரி, அந்த மாதிரி கற்றுட்ருக்கவங்களும் வந்து பறை மாணவர்களாக இருக்கிறாங்க. வாங்க நம்ம நிமிரு கலைஞர் சென்னை ட்ரெயினர்ஸோட ஒரு ஆட்டம் பார்த்துடலாமா? கண்டிப்பாண்ணா. சென்னையிலலாம் பார்த்தீங்கன்னா எல்லா ரோட்லேயுமே வந்து பாரம்பரிய கலைகளை வந்து செவுத்தில் ஓவியமாக வரைஞ்சி வச்சுருப்பாங்க. அந்த ஓவியத்தை பார்த்துட்டு ஒரு கவிஞர் ரொம்ப அழகாக ஒரு கவிதை எழுதியிருந்தார். வாழ்ந்து காட்ட முடியவில்லை என்று வரைந்து காட்டி விட்டார்கள் போல அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் இங்கே நிறைய பேர் வாழ்ந்தே காட்டிட்டு இருக்கிறாங்க. அவங்க எப்படி இந்த பறையோட வாழ்கிறாங்கன்றதை பார்க்கலாம். கலை, இயற்கை, மக்கள். பறை, கலை, இயற்கை, மக்கள். பறை, கலை, இயற்கை, மக்கள். இன்னைக்கு நம்மளும் ஒரு உறுதிமொழி எடுத்துக்கலாம், இந்த பறையை பத்திரமா பார்த்து போகணும். இவங்க வந்து இந்த பறைக்கு வந்து ஒரு உறுதிமொழி எடுத்திருக்காங்க. அந்த உறுதிமொழியை நம்மளும் ஃபாலோ பண்ணலாம். சாதி, சாமி, சாவு இம்மூன்றிற்கும் பறை சேர்க்க மாட்டோம். தனிமனித ஒழுக்கமின்றி பறை சேர்க்க மாட்டோம். பணத்திற்கோ மதுவிற்கோ பறையை இழிவு செய்யும் இடங்களில் பறையை சேர்க்க மாட்டேன். மக்களுக்கும் சமூகத்திற்கும் இப்பறையை பயன்படுத்துவேன்.